2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களை தோற்கடிக்கிறதுக்காகவும், திரு சீமான் அவரோட நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதத்தை குறைக்கிறதுக்காகவும் இன்ஸ்டாகிராம்ல எண்ணற்ற பொய்யான தகவல்களை தாவேகாவை சேர்ந்தவங்க, திமுகவை சேர்ந்தவங்க, அதிமுகவை சேர்ந்தவங்க, பாஜகவை சேர்ந்தவங்க, காங்கிரஸை சேர்ந்தவங்க, நாம் தமிழர் கட்சியை சேராதவங்க, நாம் தமிழர் கட்சியோட கொள்கை கோட்பாட்டை பிடிக்காதவங்கன்னு சொல்லி பல பேர் இன்ஸ்டாகிராம்ல பல கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. அதுல முதல் கருத்து என்ன, திரு சீமான் அவர்கள் விஜய மட்டும்தான் எதுக்குறாரு அப்படின்ற கருத்து. திரு விஜய் அவர்கள் எப்ப அரசியலுக்கு வராரு? 2024 அரசியலுக்கு வராரு. திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர அப்படின்னு சொல்லி அறிவிச்சப்ப ஆதரவு தெரிவிச்சவங்கள ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் திரு சீமான் அவர்கள். திரு சீமான் அவர்கள் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரன்னு சொன்னப்ப கடுமையா எதிர்த்தாரு. ஆனா திரு விஜய் அவர்கள் அரசியல் வரன்னு சொன்னப்ப திரு சீமான் அவர்கள் ஆதரிச்சாரு. ஆனா எதுக்கு அப்புறம் திரு சீமான் அவர்கள் திரு விஜய் அவர்களை எதுக்கு ஸ்டார்ட் பண்றாரு? திரு விஜய் அவர்கள் விக்கிரவாண்டியில மாநாடு போட்டு பெரியார் அவர்கள் தன்னோட கொள்கை தலைவரா சொல்றாரு. திராவிடமும் தமிழ் தேசியமும் தன்னோட ரெண்டு கண்கள்னு சொல்றாரு. மதச்சார்பற்ற சமூக நீதி சொல்றாரு. இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்ன பிறகுதான் திரு சீமான் அவர்கள் ஒண்ணு ரோட்டுக்கு அந்த பக்கம் நெல்லு, இல்ல ரோட்டுக்கு இந்த பக்கம் நெல்லு, அப்படி பண்ணாம நடு ரோட்ல நின்னா லாரி அடிப்படையில்தான் சாகணுன்ற மாதிரி திரு சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இதுல இருந்து என்ன தெரிய வருது? திரு சீமான் அவர்கள் விஜய் அரசியலுக்கு வந்தப்ப ஆதரிச்சாரு. திரு விஜய் அவர்கள் தன்னோட கொள்கை என்னன்றத சொன்ன பிறகுதான் திரு சீமான் அவர்கள் விஜய் எதுக்க ஸ்டார்ட் பண்ணாரு. அதன் பிறகு திரு சீமான் அவர்கள் விஜயை பத்தி பேசினாருன்னு கேட்டா கண்டிப்பாவே பேசினாரு. திரு சீமானோட கட்சியை சேர்ந்தவங்க திரு விஜய் அவர்களை பத்தி பேசினாருன்னு கேட்டா கண்டிப்பாவே பேசினாங்க. ஆனா ஒரு கட்டத்துல, அதாவது 2026 ஸ்டார்ட் ஆன பிறகு திரு சீமான் அவர்கள் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாரான பிறகு திரு சீமான் அவர்கள் விஜயை பத்தி பெரிய அளவு பேசினாரான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே இல்லை. ஏன்னா 2026 பிப்ரவரி 20 அன்னைக்கு திரு சீமான் அவர்கள் தலைமையில திருச்சியில மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டுக்கு முன்னாடி பல பேர் என்ன நினைச்சாங்கன்னா, இந்த மாநாட்டுல திரு சீமான் அவர்கள் விஜயை போட்டு கிளிப்பாருன்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனா அந்த மாநாட்டுல திரு சீமான் அவர்கள் விஜயை பத்தி பெரிய அளவுல பேசியிருந்தாரா? அட்லீஸ்ட் விஜயை பத்தி பேசியிருந்தாரான்னு கூட யோசிச்சோம்னா கண்டிப்பாவே இல்லை. அதன் பிறகு திரு சீமான் அவர்கள் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணாரு. இந்த பிரச்சாரத்துல திரு சீமான் அவர்கள் வாகன பரப்புரையின் போதும் சரி, மாலையில் நடக்கிற பொதுக்கூட்டத்தின் போதும் சரி, திரு சீமான் அவர்கள் மற்ற கட்சிக்காரங்களை பத்தி எதிர்த்து பேசுறதை விட தான் ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவேன், கல்வி எப்படி தருவேன், மருத்துவத்தை எப்படி தருவேன், தூய குடிநீர் எப்படி தருவேன்னு சொல்லி அதை போக்கஸ் பண்ணி தான் அதிகமா கொண்டு போயிருந்தாரு. அப்படி பேசும்போது திரு விஜய் அவர்களை பத்தி ஒரு சில இடங்கள்ல பேசியிருக்கலாம். ஆனா திரு விஜய் அவர்களை பத்தி மட்டும்தான் திரு சீமான் அவர்கள் பேசினாரான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே இல்லை. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, திரு சீமான் அவர்கள் பேசலாம் என்ன, சாட்டை துரைமுருகன் பேசினாரு, இடுமாவனம் கார்த்திக் பேசினாரு, துருவன் பேசினாரு, கோவை கார்த்திகா பேசினாங்க, தாரிகா பேசினாங்க, பாத்திமா ஃபர்ஹானா பேசினாங்க, கார்த்திகேயன் பேசினாரு அப்படின்னு சொல்லி தலைமையில பேசினா மட்டும்தான் முக்கியமான கட்சியை சேர்ந்தவங்க திரு விஜய் அவர்களை பத்தி தான் பேசினாங்க, திரு விஜய் அவர்களை பத்தி தான் பேசினாங்க, திரு விஜய் அவர்களை பத்தி மட்டும்தான் பேசிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொன்னாலும் சொல்லலாம். கரெக்ட் தான். மேல சொன்ன எல்லாருமே திரு விஜய் அவர்களை பத்தி கண்டிப்பாவே பேசினாங்க. ஆனா மேல சொன்ன எல்லாரும் திரு விஜய் அவர்களை பத்தி மட்டும்தான் பேசினாங்க கேட்டீங்கன்னா, திரு சீமான் அவர்கள் விஜய் அவர்களை பத்தி பேசியிருக்கலாம். ஆனா அவர் அதிமுக பத்தியும் பேசியிருப்பாரு, திமுக பத்தியும் பேசியிருப்பாரு, பாஜக பத்தி பேசியிருப்பாரு, காங்கிரஸை பத்தியும் பேசியிருப்பாரு. அதே மாதிரிதான் திரு சீமானோட கட்சியை சேர்ந்தவங்களும் மற்ற எல்லாரையும் பேசுற மாதிரியே திரு விஜய் அவர்களை பத்தி பேசியிருப்பாங்க. வேணும்னா ஒரு படி அதிகமா திரு விஜய் அவர்களை பத்தி பேசியிருந்தாலும் பேசியிருக்கலாம். ஆனா திரு சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களும் இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலின் போது திரு விஜய் அவர்களை மட்டும்தான் தாக்கி பேசினாங்க அப்படின்றது உண்மையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே உண்மை இல்லை. ஏன்னா திரு சீமான் அவரோட வார்த்தையில இருந்தே சொன்னோம்னா திரு விஜய் அவர்களுக்கு எதிரி இல்ல உதிரி. ஏன்னா திரு சீமான் அவரோட எதிரி யாரு? ABCD எனும் ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ், டிஎம்கே, இவங்க 4 பேர் தான் திரு சீமான் அவரோட முதன்மை எதிரிகள். அப்படி இருக்கிறதுனால திரு சீமான் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்துல 2 மணி நேரம் பேசுறாருன்னா 1.25 மணி நேரம் அவர் திட்டங்களையும் மற்ற கட்சிக்காரங்களை பத்தி பேசுறதெல்லாம் தவிர்த்துட்டு திரு விஜய் அவர்களை பத்தி பேசுற ஒரு 15 நிமிஷமோ இல்ல ஒரு 10 நிமிஷம் கண்டென்ட்டை மட்டும் இன்ஸ்டாகிராம்ல போட்டதன் மூலமாவே திரு சீமான் அவர்கள் விஜயை மட்டும் எதிர்க்கிறாருன்னு சொன்னா அது கண்டிப்பாவே உண்மையாகாது. திரு சீமான் அவர்களுக்கு எதிராக சோசியல் மீடியால பரப்பப்பட்ட அடுத்த விமர்சனம் என்ன? திரு சீமான் அவர்கள் திரள் நிதி வாங்கிட்டு கட்சி நடத்துறாரு, திரள் நிதி வாங்கி கட்சி நடத்துறதுலாம் ஒரு கேவலமான விஷயங்க அப்படின்ற விமர்சனம். கரெக்ட் தான். திரு சீமான் அவர்கள் திரள் நிதி வாங்கிட்டு தான் கட்சி நடத்துறாரு, மாநாடு போடுறாரு,
பொதுக்கூட்டம் போறாரு, தேர்தல் செலவுகளை பார்த்துக்கிட்டாரு சொல்லி திரு சீமான் அவர்கள் திரள் நிதி மூலமா தான் இத்தனை வருஷமா கட்சியை நடத்திட்டு இருக்காரு. அது உண்மைதான். திரள் நிதி வாங்குறது கேவலமான விஷயமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே கேவலமான விஷயம் இல்லை. ஒரு இண்டிவிஜுவலா ஒருத்தர்கிட்ட போய் கையை எந்திரத்து தப்பான்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தப்பு தான். ஏன்னா கை கால் நல்லா தானே இருக்கு, போய் உழைச்சு சாப்பிட்டேன் அப்படின்ற ஒரு டைலாக நாம பல வருஷமா பல படங்கள்ல பார்த்துட்டு இருக்கோம், பல பேர் சொல்லியும் கண்டிப்பாக கேட்டிருக்கோம். அப்படி ஒரு இண்டிவிஜுவல் கை கால் நல்லா இருக்க ஒரு இண்டிவிஜுவல் போயிட்டு இன்னொருத்தர்கிட்ட கையை கண்டிப்பாவே தவறான விஷயம்தான், விமர்சிக்க வேண்டிய விஷயம்தான். ஆனா பொது வாழ்வுக்கு வந்த ஒருத்தர் தன்னோட சினிமா வாழ்க்கையை விட்டுட்டு மக்களுக்காக போராடுறதுக்காக தேர்தல் களத்துக்கு, கட்சி அரசியலுக்கு, தேர்தல் அரசியலுக்கு வந்த ஒருத்தர் மக்கள்கிட்ட கையேந்திரத்துல தப்பு இருக்கான்னு கேட்டா கண்டிப்பாக தப்பு இல்லை. எது தெரியுமா தப்பான விஷயம்? அரசியலுக்கு வந்துட்டு தனக்குன்னு ஒரு வாக்கு சதவீதத்தை நிரூபிச்ச ஒருத்தர் மாநில கட்சியா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியோட தலைவர் போயிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்றேன், அது பண்றேன், இந்த பிரச்சனை சரி பண்ணி வைக்கிறேன், மாமூல் வாங்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட மிரட்டி தவறான முறையில பணம் வாங்குறது தான் தவறான விஷயம். அதுவே ஒவ்வொரு பொதுக்கூட்டத்தின் போதும், ஒவ்வொரு மாநாட்டின் போதும், ஒரு தேர்தலின் போதும் மக்கள் கிட்ட நேரடியா போய் வீடியோ மூலமா மக்கள் கிட்ட இந்த காரணத்துக்காக எங்களுக்கு பணம் தேவைப்படுது, இவ்வளவு பணம் தேவைப்படுது, உங்களால முடிஞ்சதை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் கேட்கிறாரு. அவர் யாரையுமே கட்டாயப்படுத்தல. விருப்பம் இருக்கிறவங்க மட்டும்தான் திரு சீமான் அவர்களுக்கு திரள் நிதியை கொடுக்க போறாங்க. அப்படி விருப்பம் இருக்கவங்க மட்டும் கொடுக்கறதுனால திரு சீமான் அவர்கள் திரள் நிதி வாங்குறதுல எந்த தப்புமே இல்லை. திரள் நிதியை வச்சுக்கிட்டு கட்சி நடத்துறதுலயும் எந்த தப்புமே இல்லை. திரு சீமான் அவர்கள் திரள் நிதி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அதை அவரு மட்டுமே செலவு பண்ணி கட்சிக்கு செலவு பண்ணாம இருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனமா இருக்கு. இந்த விமர்சனம் உண்மையா இருக்கலாம், உண்மையா இல்லாம போகலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கிறவங்க திரு சீமான் அவர்கள் இந்த விஷயத்துக்காக இவ்வளவு திரள் நிதி வாங்கினாரு, ஆனா அதை அவரு கரெக்டா செலவு பண்ணாம அதை வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்போஸ் பண்ணா கண்டிப்பா நல்லா இருக்கும். திரு சீமான் அவர்கள் மீது வைக்கப்படுற அடுத்த விமர்சனம், நாம் தமிழர் மேடைகளில் நாகரிகமற்ற அரசியல் பேசப்படுகிறது அப்படின்ற ஒரு விமர்சனம். நாம் தமிழர் மேடைகளில் நாகரிகமற்ற அரசியல் அப்படின்னு சொல்லி எதை சொல்றாங்க எனக்கு தெரியல. மேபி நாம் தமிழர் மேடைகளில் பேசுறவங்க மற்றவங்கள ஒருமையில பேசுறாங்க, ஐ மீன் வாடான்னு பேசுறாங்க, போடான்னு பேசுறாங்க, அவனேன்னு பேசுறாங்க, இவனேன்னு பேசுறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வச்சாங்கன்னா அது கண்டிப்பா உண்மையான விமர்சனம் தான். ஆனா அதை அந்த கான்டெக்ட்டோட பார்க்கணும். எதுக்காக அந்த மாதிரி பேசுறாங்க, யார அந்த மாதிரி பேசுறாங்க, அதை வந்து ஒரு உள்நோக்கத்தோட பேசுறாங்களா இல்ல ஃப்ளோவுக்காக பேசுறாங்களா? அந்த ஃப்ளோ ஆஃப் த ஸ்பீச்ல அந்த வாடா போடான்ற வார்த்தைகள் தப்பித்தவர்கள் வந்திருக்கலாம், இல்ல வேணும்னே கூட பேசப்பட்டிருக்கலாம். ஆனா அந்த கான்டெக்ட் ஆஃப் த ஸ்பீச்ல கரெக்டா இருந்ததா இல்ல இல்லையான்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க ஏன் திரு சீமான் அவர்களை கூட பேச்சின் போது ஒரு சில கெட்ட வார்த்தைகளை கண்டிப்பாவே தன்னோட பேச்சுகளை பேசியிருக்காங்க. அது எல்லாமே ஃப்ளோல வந்த பேச்சா இருக்கலாம், இல்ல வேணும்டே கூட பேசின பேச்சா கூட இருக்கலாம். அதை கண்டிப்பாவே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க தவிர்க்கலாம். இனி வரக்கூடிய மேடைகள்ல தவிர்க்கிறாங்களா இல்லையன்றத பார்க்கலாம். ஆனா நாம் தமிழர் மேடைகள்ல நாகரிகமற்ற அரசியல் பேசப்படுதுன்றது, அவங்க எதை நாகரிகமற்ற அரசியல்ன்றத இன்னும் தெளிவா சொன்னாங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். திரு சீமான் அவர்களை பத்தி சோசியல் மீடியால பரப்பப்பட்ட மிக முக்கியமான அவதூறு என்னன்னா, திரு சீமான் அவர்கள் எல்லாரையுமே ஆடு மேய்க்க சொல்றாரு, எல்லாரையுமே மாடு மேய்க்க சொல்றாரு, திரு சீமான் அவர்கள் பிற்போக்கான சிந்தனையை மக்கள் மத்தியில விதைக்கிறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் கண்டிப்பாவே சோசியல் மீடியால பரவப்பட்டுச்சு. ஆனா திரு சீமான் அவர்கள் எல்லாரையும் ஆடு மேய்க்க சொன்னாரா, எல்லாரையும் மாடு மேய்க்க சொன்னாரான்னு கேட்டா அவர் கண்டிப்பாவே அப்படி சொல்லல. அவர் என்ன சொன்னாரு, படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவதே அடுத்த வேலை அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆஸ்திரேலியாவில எப்படி ஆடு மாடு மேய்க்கிறாங்க, அமெரிக்கால எப்படி ஆடு மாடு மேய்க்கிறாங்க, அந்த நாட்டுல எப்படி ஆடு மாடு மேய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தின் போது எல்இடி ஸ்கிரீன்ல படம் போட்டு ஹெலிகாப்டர் உதவியோட எப்படி ஆடு மாடு மேய்க்கிறாங்க, குதிரையில போய் எப்படி ஆடு மாடு மேய்க்கிறாங்க, ஜீப்ல மூலமா எப்படி ஆடு மாடு மேய்க்கிறாங்கன்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் எண்ணற்ற ஆதாரங்களை கொண்டு வந்து காமிச்சிருந்தாரு. அப்படி இருந்தும் கூட இன்ஸ்டாகிராம்ல, பேஸ்புக்ல, ட்விட்டர்லன்னு சொல்லி சோசியல் மீடியா எல்லாத்தையும் இன்னும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, திரு சீமான் அவர்கள் படிச்சவங்களை ஆடு மேய்க்க சொல்றாரு, திரு சீமான் அவர்கள் நல்ல வேலையில இருக்கிறவங்கள மாடு மேய்க்க சொல்றதா இன்னமும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா திரு சீமான் அவர்கள் எல்லாரையும் ஆடு மாடு மேய்க்க சொல்லல, இவங்களுக்கு படிச்சவங்களுக்கு நான் இந்த வேலை தருவேன், படிக்காதவங்களுக்கு இந்த மாதிரியான வேலை தருவேன், படித்தவர் படிக்காத 2 பேருக்குமே அரசு வேலை தரும்னு தான் சொன்னாரே கண்டி, எல்லாரையும் ஆடு மாடு மேய்க்க சொல்லுவேன்,
கழுதை மேய்க்க சொல்லுவேன், பன்னி மேய்க்க சொல்லுவேன்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் கண்டிப்பாவே சொல்லல. ஆனா திரு சீமான் அவர்கள் சொன்னதா பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்றவங்களுக்கு நான் சொல்ல விரும்புற விஷயம் என்னன்னா, நானும் ஒரு தனியார் நிறுவனத்துல தான் வேலை பண்ணிட்டு வரேன். நாம தனியார் நிறுவனத்திலயோ இல்ல ஒரு அரசு நிறுவனத்துல வேலை பண்ணிட்டு இருக்கும் போது நமக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகும் போதோ இல்ல மேல இருக்கிறவங்க நமக்கு ப்ரெஷர் கொடுக்கும் போதோ இல்ல என்னடா வேலை அப்படின்னு சொல்லி தோணும் போதோ நாம கண்டிப்பா நம்ம வாழ்நாள்ல ஒரு விஷயத்த ஒரு தடவை சொல்லியிருப்போம். என்னன்னு சொல்லியிருப்போம், இங்க வந்து வேலை செய்யறதுக்கு பேசாம 2 பசுமாடு வாங்கி மேய்ச்சா பால் கறந்து ஊத்தி அதன் மூலமா சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லி 100ல 99 பேர் கண்டிப்பாவே சொல்லியிருப்போம். அப்படி இருக்கும்போது திரு சீமான் அவர்கள் எல்லாரையும் ஆடு மேய்க்க சொல்லுவேன், எல்லாரையும் மாடு மேய்க்க சொல்லுவேன்னு சொல்லி சொல்லவே இல்லை. அப்படி அவர் சொன்னா அதுல என்னது தப்பு? எனக்கு கூட ஒரு 2 மாடு வாங்கி கொடுத்து அதை மேய்க்கிறதுக்கு சரியான வாய்ப்பு கிடைச்சா நான் ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை செய்யறதை விட ஒரு மாடு 2 ஆடு மேய்ச்சி அதன் மூலமா மன மகிழ்ச்சியோட வாழ முடியும்னா அதுல என்ன தப்பு இருக்கு? சொல்லுங்க பாப்போம்.